வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கிரானைட் 3ல என்ன பார்க்க போறோம்னா ஈஸி மோட்ல எப்படி கெட் எஸ்கேப் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். மக்களே, ஒரு கேள்விக்கிட்ட பல அடி பல உதை மிதிகளை வாங்கிய பிறகு இந்த கேட்டோட இந்த வீலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இந்த வீலை வச்சு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணலாம். எங்கோடான்னா அவன் தாத்தா என்னடா கீழே விழுந்துட்டான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூண் மாதிரி தெரியுதுல்ல, இதோ இதில் தான் நம்ம இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோவா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். அது டவுன் ஆகிடுச்சு கேட்டு. ஒன் டைம் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு. ஓப்பன் ஆகலை மக்களே. அப்படியே உள்ளே போகலாம். போயிட்டு இந்த ஃபயர் எடுத்துகிட்டு வேறு ரூமுக்கு போகலாம். அப்படியே பேராண்டிய எங்கடா இருக்கே என் பேராண்டிய. என்னடா இது கேவன் கத்துற சத்தலாம் கேட்குது. எங்கடா கத்துறடே கேவா? ஆஹா, இந்த கேள்வி வேற எந்த சமதில் எந்த பொண்ணுலேருந்து வரான்னு தெரியல மக்களே. ஓடலாம் வாங்க மக்களே. இது வந்து செகண்ட் டைம்னு நினைக்கிறேன் மக்களே. ஆல்ரெடி 2 டைம்ஸ் அந்த கேள்வி நம்ம அடிச்சு பிறகு போட்டு டே 3 ஆக்கி தவிர இப்போ நம்ம ப்ளே பண்ணுறது டே 3. அங்கே ஓடலாம். ஆடாங்க அந்த கேள்வி மோடி போயிட்டு இருக்கான் பாருங்க. வாங்க அப்படியே பின்னாடி போவோம். அவன் என்னதான் வச்சிருக்கான், கையில் வேற ஷாக்குன்னு வச்சிருக்கான். போய் பார்க்காம நெஞ்சிலே சுட்டுருவான் அவன் மாட்டுக்கு. ஏன் செல்ல பேராண்டிய அருண் தாத்தா கிட்ட ஓடி வந்துரு. ஆஹா, பார்த்துட்டா மக்களே கேவன். ஒழுங்க இப்போ நேரம் உன் பின்னாடி தானே நின்றுட்டு வந்தாடி கேளவா. அந்த கேவன் கிட்ட மாட்டணும் நம்மளை போட்டு சாத்துன்னு சாத்திடுவான் ஹேட் கன்லையே மக்களே. அதனால் வாங்க வீட்டை சுற்றிட்டு ஓடலாம். ஏன்னா அவன் பின்னாடி இருக்கான் கேவன். ஆமாம், அவன்கிட்ட ஓடி பிடிச்சிடலாடா. அப்புறமாட்டு நீ ஓடுறது கால்லாம் பண்ணுற மக்களே. இப்படிதான் மக்களே இந்த கேள்வி சேர்ந்துட்டு ஆசை கட்டி மோசம் பண்ணுறாங்க. இவ்வளோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க, அவ்வளோதான். அச்சு காலெல்லாம் வச்சு பையில் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க வீட்டுக்கு. கொஞ்சம் பார்த்துட்டுங்க. அந்த கேவி என்னடானா கட்டெடுத்துனோட நம்மளுக்கு கதுமையில் அடிக்கிறதுக்கு அந்த கேவி என்னடானா ஷூட் பண்ணுறதுக்கு வெறி கொண்டு திஞ்சிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு இதோ இந்த பேயக்கா வேற அப்பப்போ வந்து போகிறாங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறோம் மக்களே. சரி வாங்க அப்படியே வேறு ரூம் போயிட்டு வேறு என்ன இருக்கான்னு செக் பண்ணலாம். இந்த சைடு போகலாமா வேணாம். ஓகே, இந்த கட்டமால் நடப்போம். ஆடுறாங்க கீழே விழுந்துட்டேன் மக்களே. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஓகே, அப்படியே இந்த ரூம் போயிட்டு இங்கே வந்து ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஓகே, நமக்கு மேட்ச் பாக்ஸ் வேணும். போயிட்டு மேட்ச் பாக்ஸை தரலாம். கேவன் வந்துடா மக்களே, ஓடுங்க. வசமாக மாட்டிவிட்டு மக்களே. நம்ம அந்த கேம் கிட்ட நேராக வந்து ஷார்ட் கேன்லேயே ஷார்ட் வைக்க போகிறோம். தெரிஞ்சு போச்சு நல்லா. இந்த உண்டிக்குள்ளே எடுக்க முடியுதா பார்க்கலாம். எடுக்க முடியல மக்களே. பார்த்துட்டான் கேவன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓடுறா சுற்றி எடுக்க முடியல. உண்டிக்குள்ள வர சரியா ஷார்ட்டு விஞ்சி. நல்ல வேலை மக்களே. அந்த தூண் பேர நம்மளை காப்பாற்றி ஷார்ட்டு இதுலன்னா நம்மளை அந்த தூண் காப்பாற்றிச்சு. பேராண்டிய பாத்தியா இந்த கேம் கிட்ட அந்த கேம் கிட்ட இருந்த ஓடவும் முடியாது பாத்தியா. 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒன்று ஓட சொன்ன. பேராண்டிய பாத்தியா உன்ன மூளை வீட்டில் முட்டை வச்சு மூணு 2 பேரும். என்னடா 2 பேர் சேர்ந்து டைலாக்லாம் விடுறீங்க? நான் நினைச்சு கூட பார்க்கல மக்களை. திடீர்னு கேவி வருவான்ட்டு அந்த கேவனுக்கும் யாரும் நம்ம வந்து அழிய வச்சுட்டு அப்புறம் ஓடிடலான்னு நினச்சிட்டு வந்தான். திடீர்னு அந்த கேவி வந்து பேட்டாலேயே ஒரே அடி அடிச்சு படுக போட்டான் மக்களே. சரி விடுங்க, இது வந்து டே 3 ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, பிளான் பண்ணலாம். அதுவும் வைப்போம்க்கா. சும்மா இந்த பேயக்கா வேறு வந்து அப்போ டென்ஷனாக தரான்பா. சரி ஓகே, இந்த ரூமில் எதுவும் இல்லை. கீழே போய் பார்க்கலாம் ஏன்னா இருக்கா அப்படின்னு. இந்த பாக்ஸ் வந்து க்ரோபார் ஓப்பன் பண்ண முடியும். க்ரோபார் வந்து இதுக்குள்ளார இருக்கும். க்ரோபார் எப்படி இருக்கிறது? ஓகே, இந்த லெஃப்ட் சைடு ரூமில் எதுனா இருக்கான்னு பார்க்கலாம் மக்களே. இதில் வந்து ஃபியூஸ் இருக்குப்பா. ஓகே, இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வைவிட்றா டேய் டிடிஆர் வைவிட்றா. வைவிட்றா கிளவி வந்துருப்போது வைவிட்றா. நீ தம்பி இப்படி பண்ணுறேன் அடி. இவன் வேற அப்பப்போ இந்த டிடிஆர் வை மறைச்சி டிக்கெட் கேட்கறாப்புல. டிக்கெட் எங்கடா அப்படின்னு டிடிஆர் வேறு நல்லா சத்தம் போட்டு விட்டான். இப்போ அந்த கேவி வரும் கண்டிப்பாக மக்களே. அப்படிங்க அந்த கேவி வந்து இங்கே நிற்க போகுது. ஏன்னா அந்த டிடிஆர் நல்லா கட்டி விட்டாப்புல நம்மளால். ஓகே மக்களே, அந்த கேவி மேலே வந்து கீழே பொறிமையாக நடந்து வந்துட்டுருப்பா. அதுக்குள்ளேயே நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்கப்பா.
அப்படியே உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சும்மா சதற அடிச்சுட்டு போங்க மக்களே. என்னடா இவ்வளோ பேசிட்டோம் இன்னும் அந்த கேவி கீழே வந்த படம் இல்லை. ஓகே, என்ன பண்ணலாம்? மேலே இருந்து பார்க்கலாமா? அந்த கேவி வேணாலும் இல்லையாமே. வெளியே போகலாமா வேணாவா? சரி, வெளியில் போவோம். என்ன பண்ணிடுவோம் அந்த கேவியா? ஜஸ்ட் மிஸ் மக்களே. அந்த கேவி வந்தா ஓப்பன் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தான். என் செல்ல பேரண்டில எங்க நைனா போயிட்டு இருக்க? வந்துரு இந்த பாட்டி அந்த கொஞ்சம் வந்துருமா நைனா? டேபா என்னை போட்டு தான் அந்த கேவி எவ்வளோ சாதுவா பேசுது பாருங்க. சரிங்க மக்களே, வாங்க போகலாமா? பயமா இருக்கு. அந்த கேவி வேற இருப்பாளா இல்லை போயிட்டாளா ஒன்றும் தெரியல. வாங்க கூத்து மதிப்பா போவோம் வெளியே. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். கிளவி இருக்காளா இல்லை போயிட்டாளா அப்படின்னு மேலே ஏறி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்துடலாம். அந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்துலாம் இருக்க போல. சவுண்டு மட்டும் கேட்குது. அதனால் கொஞ்சம் கீழே வந்து டிடிஆர் கிட்ட பேசிட்டு சத்தம் போட்டுட்டு இந்த நெட்டை கொஞ்சம் கீழே போட்டு சத்தம் வர வச்சுட்டு இதில் போய் ஒழிச்சிக்கலாம். கண்டிப்பாக அந்த கேவி வருவா இந்த வாட்டி. கிளவி வருவா, அப்படியே நம்ம மேலே தப்பிச்சு ஓடுறோம். ஆனால் இந்த வாட்டி சும்மா விரதா இல்லை மக்களே. அந்த கேவியும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஒரு வைப் பண்ணிட்டாங்க. என்னென்ன பண்ணாங்க? ட்ரெயின் ஊற்றி மேலே ஏற்றுறாங்க, காரை உள்ளே போட்டு காரை எரிக்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டு மேலே கூட்டு போயிட்டு வீட்டு மேலே வந்து கீழே தள்ளி விடுறாங்க. எப்போ அது போகிற பாருங்க மக்களே கிளவி கீழே இறங்கி. நம்ம அப்படியே இதை ஓப்பன் பண்ணி ஓடிடலாம். வாங்க போயிட்டல கிளவி. ஒன் டைம் செக் பண்ணிடலாம். கீழே போயிட்டானா அவன் பண்ணிட்டு ஓடிடலாம் மேலே அப்படியே. ஐ திங்க் அந்த கேவி வந்து கீழே போயிட்டான் தான் நினைக்கிறேன் மக்களே. அங்கே ஓப்பன் பண்ணி ஓடிடலாம். வந்துட்டு இருக்கா மக்களே அந்த கேவி. ஓடுடா கீழே பாருங்க. ட்ராப் உடைச்ச மாட்டணும். அவ்வளோதான், நம்ம சொல்லி முடிச்சிடுவான். ஓகே வாங்க அப்படியே மேலே ஓடிடலாம். இந்த டாப் ஒரு உள்ட்டி இந்த ஃபியூஸை வந்து நம்ம செட் பண்ணிடலாம் அந்த எலக்ட்ரிக் பாக்ஸில். கேவி வந்துட்டா. ஓடுறா போட்டு தள்ளிட்டா மக்களே. குறிப்பாக நம்ம நெஞ்சு வேசுட்டா மக்களே நம்மளை. ஆனால் திடீர்னு வரா மக்களே அந்த கிழமை. எங்கேருந்தா வரான்னு தெரியல. எந்த சந்தில் எந்த பொந்திலும் மீன் வரான்னு தெரியல. பாம்பு மீறி வரானுங்க. நம்மளை நாளை வாட்டி அச்சு பறகு போட்டானுங்க. அதுங்க மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இங்கேருந்தே நம்ம அப்படியே வெளியே போயிட்டு இந்த டோர் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். டோர் ஓப்பன் ஆகலை. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல. வாங்க எதனா வேறு வழி இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் கண்டு குட்டி, என் செல்ல குட்டி, என் பொம்மை குட்டி பாட்டி வந்துருக்கண்டா கண்ணா. எந்த ஊர் நின்றுட்டு இருக்கீங்க? ஆய் வராலும் அட்டிட்டு இப்போ கண்ணுக்குட்டி பொம்மை குட்டி செல்ல குட்டி அங்கே ஒழிச்சிட்டு கூப்பிட்டு மறுபடியும் அடிக்கலாம் பார்க்குறியா? சூனியக்கார கேள்வி. நீ எவ்வளோ கூட்டம் நான் இந்த வாட்டி ஏமாற மாட்டேன். கண்ணா தாத்தா ஒன்று வந்து வாயிலையும் சுடுவாங்கிறா. மக்களே மேலே போனால் கேளும் வாயிலே புல்லட் வாங்கிறான். கீழே கிளவி எடுத்து கட்டி நம்ம காதிலே சுடுவா முழப்பட்டா போல. அந்த கேவி நம்மளை போட்டு தலை விட மாட்டா போலியே. இந்த பாருங்க முன்னாடி வந்துட்டு இருக்கா. அவ்வளோதான், இந்த காரை சுற்றி விட்டு அவளுக்கு தலை சுத்த வர வச்சு அந்த கட்டி எடுத்து வாயிலே போடலாம். கீழே பாருங்க மக்களே, நமக்கு பொரியலாம் வச்சுட்டு இருக்கா. ட்ராப் செட் பண்ணிட்டு இருக்கா அந்த கிளவி நமக்கு. ஓகே, அப்படியே மேலே பொறுமையாக போவோம். அந்த கேமை இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு போனோம். இல்லைனாக்கா மறுபடியும் போட்டுருக்கோம். இது பாருங்க நம்ம அக்கா ரொம்ப போனாங்க. நம்ம சிலிண்டரே அக்கா. ஃபியூஸ் எடுத்துப்போம். ஃபியூஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக இந்த ரூமில் பார்க்கலாம். எதுவும் இல்லை. ஓகே, ஃபியூஸ் எடுத்துகிட்டு இந்த கேமரா பாக்ஸ் கரண்ட் பாக்ஸில் போட்டு சொறி விடுவோம். மக்களே ஒரு வழியா ஃபியூஸ் ஆயிடுத்துன்னு வந்து இந்த ஃபியூஸ் போன கேட் எலக்ட்ரிசிட்டி பாக்ஸில் வந்து நம்ம ஃபியூஸை சொரியாச்சு. அப்படியே நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கு பாருங்க. இந்த உண்டிகோல் எடுத்து வச்சுப்போம். என்னன்னா திடீர்னு வரானுங்க. அந்த கிளம்பும் எந்த சந்திலேருந்து வரானுங்க தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த உண்டிகோல் எடுத்து கையில் ரெடியாக வச்சுப்போம். வந்தால் இது படிச்சிடலாம். கிளவி வந்துட்டான் மக்களே. சூனியக்கார கிளவியே வா வந்து அடி வாங்கிக்க. உண்டிகோல் ஷாட் வாங்குவா. வாயிலே ஒரு போட்டு படுக்க வச்சாச்சு மக்களே இந்த சூனியக்கார கேள்வியை. இந்த கேவி இங்கே இருக்கான்னா கண்டிப்பாக அந்த கிழவனும் பக்கத்தில் இருப்பாங்க. உண்டிகோலத்தை கையிலே வச்சு பார்த்து பாருங்க. கிழவன் வந்துட்டான் கையில் வந்துட்டு போட்டான் ஒரு ஷாட்டு. மிஸ் ஆகிடுச்சு. இந்த கேமை சுட்டுது மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நான் சுட்டு இந்த கேமை மிஸ் ஆகும். அதனால் இந்த கேமை அடிச்சு படுக்க போட்டு வேகமாக ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன்.
இந்த கிளவி ஐயோ இந்த கிளவியை வச்சுட்டு ஒன்றே மணி முடியல ட்ராப்பில் மாட்டிக்கிறேன். ஓகே அந்த உண்டி வளர்ச்சியை போட்டுருவோம். நம்ம இந்த கண்ணை எடுத்துகிட்டே வச்சு போயிடலாம். மவுடி கிளம்பி எழுது வந்து இந்த கண்ணு பொறிக்கிப்பான். ஓகே மக்களே, நம்ம கண்ணு பொறிக்கிட்டோம் கேள்வின்னு தந்து கிளவி சுற்றுறா சத்தம் கேட்டுச்சு. அதனால் கிளவி கீழே அவள் வச்சுட்டு கீழே போட்டுடலாம் கிளவியை அப்படின்னு இருந்தால் இது நம்ம அக்கா வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஷார்ட்டு. ஆனால் விட மாட்டேனே அந்த கேள்வி போட்டு படுக்க வச்சாச்சு. ஓகே மக்களே, வாங்க அப்படியே மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த கேட்டுக்கு தேவையான பொருட்களை எடுத்துருவோம். கேவம் சத்தம் கேட்குது. அட பாவி கேவா எப்படி தெரியும். போடு ஒரு ஷாட் இவன் ஒரு ஷாட்டு போட்டு புல்லட் எடுத்துடலாம். புல்லட்டு கழுவி ஆயிடுச்சு மக்களே. ஓகே கிழவன் கழுவி அடித்து படுக்க போட்டாச்சு. ஸோ நம்ம அந்த ஷெட்டு கீ வேணும். அது இருந்தால் தான் உள்ளே போயிட்டு நம்ம எடுக்க முடியும் அந்த கரண்ட் சப்ளை. எதுக்காகனா அந்த கேட்டுக்கு கரண்ட் சப்ளை வேணும். அதனால் ஸோ இந்த மேட்ச் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஃபயர் பிளேஸில் பற்ற வைக்கலாம். ஆல்ரெடி உட்டு போட்டிருக்கணும் போடலை. ஸோ உட்டையும் கீழே போய் பொறிக்கிட்டு வரணும். துறக்கு பாருங்க உட்டு அகவில தரணும். வேலை இந்த உட்டு எடுத்துக்கலாம் கையில். இந்த ஓகே பிக் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டு அந்த ஃபயர் பிளேஸில் வச்சு இந்த உட்டை பற்ற வச்சு மேலே இருக்கிற காக்காவை வந்து விரட்டிடிக்கணும். இப்போ போய் கீழே உட்காந்து பிக் பண்ணி வச்சாச்சு. கட்டையை பற்ற வச்சாச்சு மக்களே. ஓகே பேராண்டியா திடீர்னு கேள்வி கத்துற சத்தம் கேட்டுச்சு. என்னதான் பார்த்தா கேள்வி கீழே வந்து மேலே வந்துட்டு இருக்கா. இந்த பாருங்க எப்படி வரா பாருங்க சூனியாகர கேள்வி. இவ்வளோ ஒரு மறுபடியும் ஒரு ஷார்ட்டை போட்டு மயக்கம் போட வச்சாச்சு. அப்படியே கீழே போய் பார்க்கலாம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். ஏன்னா கிளவை எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியற. அதுக்கு முன்னாடி இந்த கிளவி அடித்து சாவடிச்சிடலாம் ஒரேடியா. ஸோ ஷார்ட் கண்ணை கையில் எடுத்துக்கிட்டோம். கீழே இறங்க குதிக்க மாட்டேங்குது. சுற்றிட்டு போன வந்தாரு. இந்த கிளவி தலையிலே ஒரு ஷார்ட் போட்டு செத்துட்டா மக்களே. கிளவி மேலே என்னது அதையும் போட்டு வைப்போம். சும்மா கடை விட்டோம். ஓகே மக்களே, கிளவியை போட்டு தள்ளிட்டோம். இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டு வெய்ய முதல் பார்ப்போம். நம்ம கீழே பற்ற வச்சோம்ல ஃபயர் பிளேஸு, அதுலேருந்து வர புகையால் இப்போ அந்த காக்கா ஓடிச்சு. தொப்பைக்க தீனி வச்சிடும். இந்த காக்கா கூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்டு கீ இருக்கு மகளே. இந்த ஷெட்டு கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஷெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போனேன். எந்த சைடில் போகிறது, எந்த சைடு இருக்குது ஷெட்டு கீ. இந்த ஷெட்டு வேறு எந்த சைடு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுக்கிறாங்க இந்த வீட்டு அந்த கேம்ஸ்லேருந்து. ஓகே ஃபைனலி இந்த ஷெட்டை கண்டுபிடிச்சி சாவி தூக்கி விஷயம் அடிச்சிடும். ஏன்னா மேலே வந்து கீழே வந்து போகுது. ஓகே கீழே வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா கேரம் வர மாரி சவுண்டு கேட்டுச்சு மக்களே. ஸோ அதனால் அந்த மேலேருந்து ஷார்ட் கன் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இதில் ஒரு புல்லட்டை போட்டு பார்த்தா கிழவன் கிண்டா வந்துட்டான். அதுல அப்படியே ஒரு போடு தலைமையிலே. கிழவன் மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு ஆய்ந்த உலகத்துக்கு போயிட்டான். இந்த கல்லை பிடிக்கிட்டு இதுக்கும் தேவைப்படும். அக்கா துராப்பம்க்கா இந்த சிலிண்டர் நான் அக்கா வேற எதாவது மக்கள் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்கேன். இந்த 2 நிமிஷம் இந்த கேவை மூச்சிட்டோன்னா அவ்வளோதான் மொழி வந்துடுவான். ஸோ இந்த துப்பாக்கியத்தை வீசி அடிச்சுட்டு இந்த ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த ஷெட்டில் இருக்கிற இந்த கூட்டை ஓப்பன் பண்ணுவோம். அதை ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே இது உள்ள யாரா பார்க்கலாம். இது உள்ள எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டெடி இருக்குது. இந்த கீயத்துக்கு போட்டு டெடியை எடுத்துருப்போம். டெடி எடுத்து டேரக்டாகி போகலாம். மேலே தான் போக போகிறோம். இதுக்கு நடுவில் எவன் வந்தாலும் ஒரே போடு தான். மேலே போயிட்டு நம்ம சிலிண்டரில் ஒய்எம்ஜி விட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் இருக்குது மக்களே. என்னடா பண்ண போகிறோம்னா இந்த கண்ணு எடுத்துப்போம் கையில். இதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே நேராக நம்ம பாட்டியை நோக்கி போக போகிறோம். ஏண்டானா நம்ம பாட்டி வந்துட்டாங்க. சவுண்டு கேட்டுச்சு. அதனால் அக்கா துராப்பம்க்கா உங்களாக தான் நெக்ஸ்ட் வரேன். நம்ம பாட்டி அங்கே போயிட்டு பாட்டி அடித்து படுக்க போடுவோம். இங்கே சவுண்டு போட்டு பார்க்கலாம் பாட்டி இங்கே வராங்க வேலையான்னு. அந்த சூரிய வேலைக்கு வந்தாலாக காது மேலே ஒரு போல் கண்ணை வச்சு ஒரு போல் புல்லட்டை தலையில் அடிக்கிட்டு அப்படியே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாமா அப்படியா. எங்கே இருக்கா அந்த சூனியக்கார கிளவி? இதோ பார்த்துட்டேன் மக்களே, வந்துட்டு பாருங்க. வாடி வா கிளவி, சூனியக்கார கிளவி போடு போடு. அவ்வளோதான் செத்துட்டா மக்களே. இவ்வளோ இதுக்கப்புறம் மேலே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அந்த கிளாஸ் இருக்கும்ல இப்போ காட்டுருவாங்க. இந்த கிளாஸை பேர் பண்ணலாம். ஒரு ஓகே கிளாஸ் வழங்கிச்சு. உள்ள குதிச்சு க்ரௌபார் எடுக்கலாம் மக்களே. இந்த ரன்னிங்கை போட்டுருவோம். க்ரௌபார் எடுத்துப்போம்.
ஓகே குரோபர் எடுத்தாச்சு. மேலே போயிட்டு இந்த பாக்ஸ் தான் இருக்கும் பார்க்கலாம். ஓகே இந்த பாக்ஸில் வந்து கோகனட் இருக்கு. இந்த குரோபரை தூக்கி போட்டு கோகனட் தும்பிட்டு வெளியே ஓப்பன் பண்ணுவோம். ஏன்டான்னா கோகனட்ல ஏதாச்சும் கொடுத்து வச்சிருப்பானுங்க. கோகனட்ல என்ன இருக்குன்னு தெரியல. வெளியே போய் ஓப்பன் பண்ணா தான் தெரியும். ஓகே கோகனட் எடுத்தாச்சு. எங்கே இருக்குது அந்த கோகனட் பாப்பர் மிஷின்? இங்கே இருக்கு பாருங்க. இதில் வச்சுட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ஹேண்டில் பண்ணி வச்சு இழுத்தா போகணும். என்னமோ கிடைச்சிருக்கு, சேஃப் கீ கிடைச்சிருக்கு கீழே. இந்த சேஃப் கீ எடுத்தாச்சு. நேரம் மேலே வந்து இந்த பில்லரில் இருக்கிற இந்த சேஃப் கீ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து ஜெனரேட்டர் கேபிள் இருக்கு மக்களே. ஓகே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஷெட்டில் இருக்கிற ஜெனரேட்டரை வச்சு இந்த வீட்டுக்கு வந்து பவர் சப்ளை ஆட வைக்கலாம், கரண்ட் ஆட வைக்கலாம். ஐ மீன் ஓகே இந்த கேபிள் எடுத்துமே முதல்ல நான் சொல்லுவோம் அந்த ஜென்ரேட்டரில். அப்போ தான் அந்த வீட்டுக்கு கரண்ட் வரும். வேகமாக முடிச்சுட்டு இந்த வீட்டில் காலியை பண்ணுற வெய்ய பார்க்கலாம். என்னன்னாக்கா அந்த கிழவன் தெரியும் மறுபடியும் வந்து நம்ம தினமையில் அடிச்சு படுகு போட்டுருவாங்க. ஓகே இது கீழே வந்து இப்படி செட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை இப்படி அழிச்சிட்டா போதும். அவ்வளோதான், அந்த வீட்டுக்கு கரண்ட் வந்துடுச்சு. ஃபைனலி இந்த வீட்டை விட்டு நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம் கேட் வழியா. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நம்ம சேனலில் மறக்காமல். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன கேம் பிளே உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க மக்களே. அடியே கிராணி, என்னடி கிராணி அவன் தப்பிச்சுட்டானா? எங்க போயிருக்கா அவன்? தின்போடுவா மாட்டானா? மாமா அந்த பையன் தப்பிச்சிட்டான் மாமா, விடு மாமா. இந்த பையன் சிக்காம போயிடுவான். இடிச்சவன் அவனை சிக்குவான், அப்போ பார்த்துக்கலாம். பைடா தம்பி படிக்கும் நான் புள்ள பேயக்கா.